அனைவருக்கும் வணக்கம். சீத்தலை சாத்தனார் இயற்றிய மணிமேகலை அப்படிங்கிற அழகிய நூலிலிருந்து அற்புதமான பாடலோட விளக்கத்தை பார்க்க போகிறோம். ஒரு மனிதனோட வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் இருக்கும், அவன் பிறந்தது முதல் உயிர் எடுத்தது முதல் அவர் என்னென்ன இயல்பெல்லாம் அடைவார், என்னென்ன செயல்கள் செய்தால் என்னென்னலாம் வாழ்க்கையில் அனுபவிப்பார் அப்படிங்கிறதை திறம்பட எடுத்து நமக்கு காட்டியிருக்கிறார். அதை பற்றின விளக்கத்தை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். சீத்தலை சாத்தனார் என்பது அவர் இயற்பெயர். திருச்சியை சார்ந்த சீத்தலை என்னும் ஊரில் பிறந்தார். மதுரையில் கூல வணிகம் செய்து வந்தார். கூலம் அப்படின்னா தானிய வியாபாரம் செய்து வந்தார். எனவே மதுரை கூல வணிகன் சீத்தலை சாத்தனார் என்று அழைக்கப்பட்டார். இவருக்கு புனைப்பெயர்கள் பல உள்ளன. அதில் தண்டமில் ஆசான், சாத்தான், நன்னூல் புலவர் என்று அழைக்கப்படுகிறார். மணிமேகலை மொத்தம் 30 காதைகளை கொண்டது. இதில் 24வது காதையான ஆ புத்திரன் நாடு அடைந்த காதை, அதாவது ஆ என்றால் பசு, புத்திரன் என்றால் பசுவை வைத்திருப்பவர், அவர் நாடு அடைந்த கதையை பற்றி விளக்கம் கூறுகிறார். இந்த கதை எவ்வாறு அமைந்திருக்கிறது என்னால், அங்கே அரவண அடிகள் அப்படிங்கிற ஒரு புலவர் இருக்கிறார். அவர் நாட்டின் அரசியான அரசமாதேவி இருக்கிறார் அந்த நாட்டில். மற்றும் அவருடைய தோழிகளான சித்ராபதி மற்றும் மணிமேகலை அவர்களுக்கு இந்த அரவண அடிகள் அறிவுரை வழங்குவதாக அமைய பெற்றுள்ளது. இதில் வரக்கூடிய பாடலோட விளக்கம். தேவிகளே கேளுங்கள், நான் தவ வாழ்க்கை மேற்கொண்டேன் என்றாலும் மலையில் மறையும் கதிரவனை போன்ற நிலையில் தற்போது இருக்கிறேன். மேலும் உலகில் பிறந்த உயிர்கள் யாவும் பிறந்து வளர்ந்து பிணி நோய் உற்று இறந்தார் என்பதுதான் உலக இயல்பு. அவ்வாறு தானே, உலகில் பிறந்த எந்த உயிராக இருந்தாலும் சரி வளர்ந்து நோய் பிணி உற்று மரணமடையும் என்பதுதான் உலக இயல்பு. அதைத்தான் இங்கே அவர் சொல்கிறார். அவ்வாறு பிறக்கும் உயிரானது, ஒரு உயிர் பிறக்கிறது அப்படின்றால் அது வாழ்வில் தன் வாழ்நாளில் அறியாமை அடைந்து அந்த அறியாமையால் கர்மம் செய்து செயல்கள் செய்து எந்தெந்த செயல்களோ எத்தனை செயல்களோ நாம் செய்கிறோம், அந்த செயல்களை செய்து உணர்வு பெற்று அதாவது அருவுரு அப்படின்னா இன்பம் துன்பம் நினைப்பு அவையெல்லாம் அடைந்து வாயில் ஊறும் இன்பம் நுகர்ந்து உணவு அருந்தி ஒவ்வொரு சுவையான உணவுகளை அருந்துகிறோம் அல்லவா, அதைத்தான் சொல்கிறார். இன்பம் நுகர ஆசைப்பட்டு அப்படின்னா நம்மளும் பிறரை மாதிரி வாகனம் வாங்கணும், பெரிய பெரிய பில்டிங்ஸ் கட்டணும், பெரிய பெரிய லேண்டு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பேராசை இருக்குல்ல, அதை தான் இன்பம் நுகர ஆசைப்பட்டு பலவற்றின் மேல் பற்றுக்கொள்ளுதல், பலவற்றின் மேலே ஆசை வருகிறது. அதுக்கப்புறம் பிறந்து வளர்ந்து கருமம் செய்தல், அந்த கருமத்தின் பயனை அனுபவித்தல் என்று 12 வகையான இயல்பு தான் வாழ்க்கை. அந்த 12 வகையான வாழ்க்கையாக அவர் பிரிச்சிருக்கிறார். அரவணடிகள் கூறுகிறார். அவ்வாழ்க்கையை ஒருவர் அறிந்து கொண்டால் பெறத்தக பெரும் பேற்றை அறிந்தவர் ஆவர். இந்த 12 இயல்புகள் என்ன அப்படின்னு குறிப்பிடுகிறார். அது அடுத்த பாட்டில் நம்ம பார்க்குறோம். அவ்வாறு அந்த 12 இயல்புகளை அறியாதவர் நரக வாழ்க்கையில் மூழ்குவர் அப்படின்னு அரவணடிகள் எடுத்து காட்டுகிறார். அப்போ 12 கொடுக்கப்பட்டுள்ள 12 இயல்புகளில் நம்ம பேதமை என்றால் என்ன, பிறப்பு என்றால் என்ன, நாம் செய்யும் வினைகள் நல்வினை தீவினை மற்றும் 10 பெரும் குற்றங்கள் அதனால் ஏற்படும் விளைவுகள் என்னவென்னவென்று வரக்கூடிய நாட்களிலே நாம் பார்ப்போம். பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்ற வீடியோ இதற்கு இந்த மணிமேகலையிலிருந்து நான் செய்கிறேன். அடுத்தடுத்த வீடியோ வரும். அதனாலே சீத்தலை சாத்தனார் என்னென்ன சொல்கிறார் என்பதை தெளிவாக கற்று நாம் மேலும் வாழ்க்கையில் வளமான வாழ்க்கையை பெறுவோம். மிக்க நன்றி. தொடர்ந்து இருங்கள், ஆதரவு தாருங்கள். மிக்க நன்றி.